அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெமேலியில் கடல் நீர் குடிநீர் ஆக்கும் திட்டத்தில் கடலில் பயன்படுத்தப்படும் குழாய்கள் கடல் சீற்றம் காரணமாக வெளியே வந்ததால் அங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் காமேஷ். காமேஷ், இதனை சரி செய்யும் பணியானது துவங்கி இருக்கிறதா? இதனால மீனவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நெம்மேலியில் கடல்நீர் குடிநீராக்கம் திட்டத்தில் கடலில் பயன்படுத்தப்படும் 1500 மீட்டர் நீளமுள்ள ராட்சத பழுப்புகள் கடல் சீற்றம் காரணமாக திடீரென கரை ஒதுங்கியதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை நெம்மேலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கம் திட்டத்தின் 3வது யூனிட் தயாராகி வரும் நிலையில் அதற்கு பயன்படுத்தப்படும் 1500 மீட்டர் நீளமுள்ள குடிநீர் பழுப்பு சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் இருந்த நிலையில் குடிநீர் பழுப்புகள் கடல் சீற்றம் வழக்கத்திற்கு மாறாக இருந்ததால் இன்று காலை குடிநீர் பழுப்புகள் கரை ஒதுங்கியது. இதை பார்த்த கடல்நீரை குடிநீராக்கம் திட்ட அதிகாரிகள், பொறியாளர்கள் தற்போது பொக்லன் ஜேசிபி இயந்திரம் மூலம் உதவியுடன் இந்த ராட்சத பழுப்புகளை கடலில் உள்ளே நகர்த்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடல் உள்ளே சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த குடிநீர் பழுப்புகள் இன்று காலை கரை ஒதுங்கியுள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ளே குடிநீர் பழுப்பு கரை ஒதுங்கிய நிலையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சிறிய துடுப்பு படகு மூலம் மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கௌதமி. விவரங்களுக்கு நன்றி காமேஷ்.